எனக்கு நாளைக்கெல்லாம் டைமே இல்லை. நீ இதை தானே யோசிக்கிற, இந்த ரிஷி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு? தப்பிக்க விட மாட்டேன். 7 வருஷமா உன்னை துரத்திட்டு இருக்கேன். அவ்வளவு சுலபமா உன்னை தப்பிக்க விட மாட்டேன். இட்ஸ் ஓகே, நாளைக்கே சந்திக்கலாம். தேங்க்யூ. ஒருவேளை அனுஜா சொன்னாங்கண்ணா. இல்ல, அவங்களோட நோல எஸ் இருக்க. ஒருவேளை இப்போ அவங்க வரல அப்படின்னா அதுக்கப்புறம் நாளைக்கு எத்தனை ஷேர்ஸ் ஏகேக்கு கிடைக்கிறது போல ரிஷி கிடைக்க போகுது. அப்புறம் ஏகேக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அபிஷேக்குக்கு நான் என்னைக்குமே ப்ராப்ளம் வர விட மாட்டேன். நம்ம மீட்டிங்கை நாளைக்கே வச்சுக்கலாம். ஓகே, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். நாளைக்கு சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ சார். ரிஷியனா? மனோ, சமீர் மறுபடியும் பூனை மாதிரி குறுக்க வந்துட்டா அவனை எப்படியாச்சும் துரத்தி விட. நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கேன். ஓகே மனோ, காம்டா. சமையலுக்கு கூப்பிடு. போலாமா அனுஜா? போலாம். போங்க, தாராளமா போங்க. யாரதோ ஃபோன் அடிக்குதுல? சமீர், உன்னோட ஃபோன் தான். என் ஃபோன் தான். ஹலோ. ஹாய் ஷமீர், நீ எப்படி இருக்க? எனக்கு தெரியுதா உன்னோட பிரீத்தி. என்னது? அண்ட் பை தி வே, நீ ஏன் விழுந்தன்னு எனக்கு தெரியும். எப்படி அப்படின்னா? அது எதனாலனா, நீ என்ன அங்கிருந்து முறைச்சு முறைச்சு பார்க்கும்போது விழுந்துட்ட. என்ன பண்றது, உன்னை பார்க்கும் போதுலாம் நான் கீழே விழுந்துட்டேன். என்ன அப்புறம் இன்னொரு விஷயமும் தெரியும், நீ எப்ப என்ன பார்த்தாலும் உனக்கு வேற எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு தெரியும் அனுஜா. உன்கிட்டலாம் பேசுறதே வேஸ்ட். என்னோட பேக் விடு. முதல்ல கிட்ட வா. வாட் ரபிஷ். முதல்ல என் பேக் விடு. முதல்ல கிட்ட வான்னு சொன்னேன். ரிஷி, ஒழுங்கா என்னோட பேக் விடு. கிட்ட வான்றல. சரி, ஒன்று சொல்ல. நீ எதுக்கு ஆபீஸ்க்கு வரும்போது ரொம்ப பயந்து போயிருந்த? நான் பயந்து போயிருந்தேனா? அப்படிலாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். உன்னோட இதயம் ரொம்ப வேகமா அடிச்சிட்டு இருந்துச்சு. ஏன்? ஆமா, அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஆனா இப்ப இல்ல. இருந்துச்சு இருந்துச்சு இருந்துச்சு. ஏன் இருந்துச்சுன்னு கேட்டேன். கடந்த காலம் ஒண்ணு கடந்து போல அனுஜா. 7 வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இருக்கு. என்னோட முடி இந்த பட்டன்ல எல்லாமே உன்னாலதான் வந்துச்சிருச்சு. எப்பவுமே எல்லாமே என்னால தான் நடக்கும். பிஹே. அப்படியே எனக்கு ஒரு விஷயத்த சொல்ல. உண்மையை சொல்ல. நான் உனக்கு பக்கத்துல இருந்தா உனக்கு கஷ்டமா இருக்குமா என்ன? நீங்க பாரு, உண்மையை சொல்ல, இல்லைன்னா நான் செத்துருவேன் சொல்லிட்டேன்.